Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 562 part 1. ஓபன் பண்ண அந்த நோவா கப்பல் மேல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபிஷ்மேன் ஐலாண்டை நோக்கி கீழே வந்துட்டு இருக்குது. அப்படின்னா ஷிரகோஷி எவ்வளவுதான் முக்குன்னு மூவ் பண்ணாலும் அந்த கப்பல் அவ்வளவு வேகமா மூவ் பண்ணல. இப்ப ஐலாண்டு மேலதான் விழப்போது கன்ஃபார்ம். எல்லாத்துக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம பல்ல கடிச்சுக்கிட்டு பதறிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஹோடிக்கு தான் செம ஹாப்பி. அப்பாடா, ஒரு வழியா அந்த வேண்டா டக்கன் செத்துட்டான். இனிமேட் அவன் தலைவலி இல்ல. எவ்வளவு நேரம் ஆகுது சாருக்கு கொய்யாலன்னு திட்டிட்டு இருப்பான். அங்க பார்த்தா பேனு கிடப்பான். கடைசியில செத்துட்டான் போல. இப்ப அந்த நோவா ஸ்ட்ரெயிட்டா ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல போய் விழுந்துனாலே போதும், அங்க இருக்கிற ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் அத்தனை பேருமே இறந்துருவாங்க. பேலன்ஸ் இருக்கிறது லூஃபி தானே, அவனை தண்ணியில வச்சு போட்டு தள்ளுறது ஈஸி. அது மட்டும் இல்லாம இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல இவனை எதிர்க்கிற எல்லாருமே செத்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவனுக்கு ஜாலி தானே. சரி, இப்ப அவன் பஞ்சாயத்தை விடுங்க, நம்ம ஆளுங்க எப்படியாச்சும் இந்த கப்பலை தடுத்தாகணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு எல்லா ஆங்கிளையும் யோசிச்சு பார்ப்பாங்க. சின்ன கப்பல்லாம் பரவாயில்ல, அப்படியான்னு அடிச்சு தள்ளி விட்டு போயிடலாம். இந்த மொத்த கப்பலுமே ஃபிஷ்மேன் ஐலாண்டோட பாதி சைஸுக்கு இருக்குது. சரி, அதையாச்சும் லூஃபி ஏதாச்சும் பண்ணி அடிச்சு உடையலான்னு பார்த்தா குறுக்கால இந்த ஹோடி வேற வந்து நின்றுட்டு இருக்கான். நீ அந்த கப்பலை தடுத்து ஃபிஷ்மேன் ஐலாண்டை காப்பாத்தணும்னா ஃபர்ஸ்ட் நீ என்னைய தாண்டி போகணும்னு தரையில இருந்தா அப்பவே தொடச்சு தொங்க விட்டு துப்பிட்டு போயிருப்பான். தண்ணியில இருக்காங்களே, நம்ம பள்ளிக்கு தான் தண்ணியில கண்டமாச்சே. இப்போ ஃபுகுபோஷிக்கு பஞ்சாயத்து என்னன்னா, இந்த நோவா கப்பலும் சரி ஃபிஷ்மேன் ஐலாண்டும் சரி 100 வருஷத்துக்கு மேல பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப போய் இடிச்சதுன்னா ரெண்டுமே காலி. அவங்க அப்பா கிங் அவங்கிட்ட தெளிவா சொல்லியிருக்காரு, அந்த நோவா கப்பல் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஏன்ஷியன்ட் ரிலிக், அதை வந்து அழிய விடக்கூடாது. 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கிரேட்டான ஆள் பண்ண ப்ராமிஸ் அது. அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் வர வரைக்கும் கப்பலை பாதுகாப்பா பூட்டி பத்திரமா வச்சுக்கணும். இந்த கப்பலை எப்படி எந்த கோணத்துல உருவாக்குனாங்கன்னு எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. அதை வேற அந்த லூசு பைய முத்துப்பாண்டி அவசரப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டான். சோ அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் வர வரைக்கும் இதை நம்ம பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னோன்னே ஓகே டாடி, நாங்க இதை பாத்துக்கிறோம்னு சத்தியம் மட்டும் வந்தானுங்க. இப்போ ஃபுகுபோஷிக்கு எப்படியாச்சும் ஐலாண்டையை காப்பாத்தணும், அந்த நோவா கப்பலையும் காப்பாத்தணும். சோ என்ன பண்ணலாம்னு பயங்கரமா யோசிப்பான். இங்க இவங்க பதட்டத்துல இருந்தா அந்த ஹோடி கிண்டல் பண்ணுவான். ஏன்னாப்பா ஸ்டார் ஹேட், உனக்கு கூடவா இந்த கப்பலை ஸ்டாப் பண்ண ஒரு வழியும் கிடைக்கல, ஏன் உன்னால நீ தோக்கடிக்கவும் முடியலையான்னு அவரா நக்கல் பண்ணிட்டு இருப்பான். டைம் வேற ஓடிட்டே இருக்குது. இவங்க இப்படியே இருந்தாங்கன்னா கப்பல் விழுந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் செத்துருவாங்க. இதுல வேற எல்லாத்தையும் காப்பாத்துவேன்னு என்கிட்ட ஓவரா பில்டப் எல்லாம் பண்ண, இப்ப என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, ஒன்னும் பண்ண முடியான்னு கேட்பான். லூஃபி ஒன்னே, நான் கண்டிப்பா அதை தடுத்து நிறுத்துவேன்டா. அப்படி கப்பலை நிறுத்த முடியலன்னா அது ஐலாண்டு கிட்ட போறதுக்குள்ளேயே அடின்னு அடிச்சு பீஸா திருக்க விட்டுருவேன். அதனால ஐலாண்டுக்கு எதுவும் ஆகாதுன்னு உடனே ஃபுகுபோஷி விட மாட்டான். ஏன்னா அவங்க அப்பா ரெண்டுத்தையுமே காப்பாத்த சொல்லியிருக்காரு. உடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இப்ப 4 பேர் சுத்தி இருந்து அடிச்சானுங்கனாலே காலி பண்ணிடலாம். ஆனா காப்பாத்துறதான கஷ்டம். பல வருஷமா இதை பாதுகாத்து நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம். இனி ஃபியூச்சர்ல இதை பத்திரமா பாத்துக்கணுங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா லூஃபிக்கு ஐலாண்ட்ல இருக்கவங்களை காப்பாத்தணும், அது மட்டும் தான் முக்கியம். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாதுமா. இன்கேஸ் டெக்கன் ஒருவேளை உயிரோட இருந்தானா இந்த ஷிப்போட டைரக்ஷனை மாத்தலாம்ல, அவன் மயங்கி இருக்க கூட வாய்ப்பு இருக்குது இல்ல. சோ செக் பண்ணி பார்க்கலாமா. சரி, இன்கேஸ் செத்து இருந்தானா இந்த கப்பலை மொத்தமா அழிச்சிடலாமான்னு தான் கேட்பான். அப்பவே ஃபுகுபோஷி அவசரப்படாதன்னு தான் கத்துவான். ஏன்னா அவனுக்கு எப்படியாச்சும் அந்த கப்பலை காப்பாத்தி ஆகணும். இங்க ஹோடிக்கு சந்தோஷம். அவனுக்கு அங்க மாத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கதா பார்த்த உடனே விட்டா பிரிஞ்சிருவானுங்க போலயே. இப்படியே நீங்க சண்டை போட்டுட்டு இருங்க, நோவா போய் ஐலாண்டு மேல விழும். அதுக்கப்புறம் என்ன கிளின்னு குதூகலமா இருக்கும். இங்க நம்ம பிரின்சஸ் கத்திட்டே வருவான். ஐயோ, இந்த கப்பல் விழுந்தா எனக்கு பிடிச்ச மக்கள் எல்லாரும் செத்து போயிருவாயிலே. அடே முத்துப்பாண்டி, நீ உயிரோட இருந்தீனா அந்த கப்பலை என் பக்கம் வர வைடா, நான் என் மக்களை காப்பாத்தணும் அப்படின்னு கத்திட்டே வருவா. அத பார்த்த ஹோடி, எதுக்கு அவசரப்படுற, எப்படியும் அவங்களும் செத்து உன் கூட தான் வரப்போறாங்க. நீ முன்னாடி மண்டையா போட்டுட்டீங்கன்னா பின்னாடி அவங்க எல்லாத்தையுமே நான் அனுப்பி வச்சிடறேன். இந்த செத்து பொண்ணு ஓங்கி ஷிரகோஷிய ஒரு குத்து வைப்பான். ஆனா இடையில மன்போஷி வந்து தடுத்துருவான். சரி, இதனால என்ன, குறுக்கால ஒருத்தன் அடி வாங்கிட்டு போயிட்டான். அடுத்தவனை அடிப்போன்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண போவான். அதுக்குள்ள நம்ம லூஃபி ஹோடிய புடிச்சு இழுத்துருவான். ஆனா அவன் விடலையே. அவனோட ஷார்ப்பான ஜாஸ வச்சு ஒரு கடி லூஃபியால தாங்க முடியல. இருந்தாலுமே கம் பிஸ்டல்னு சொல்லி ஓங்கி அவன் வயித்துல ஒரே அடி. அப்படியே அங்க இருந்து பிச்சுட்டு போய் நோவா கப்பல் அடிச்சு விழுவான். ஆக்சுவலா லூஃபியால ஆர்மமெண்ட் ஹாக்கியை யூஸ் பண்ணி அவனையே காப்பாத்திக்க முடியும். ஆனா இந்த மாதிரி ஒரு சண்டைக்கு இதெல்லாம் சுத்தமா வேலைக்கே ஆகலங்கிற மாதிரி சொல்லுவான். பார்த்தா ஹோடியோட பல் செட்டு நம்மளால கழுத்துல இறங்கி இருக்குது. அப்படியே கஷ்டப்பட்டு கழட்டி எடுத்து தூக்கி தூர போடுவான். இப்ப என்னன்னா, இவன் கூட இப்படியே நம்மளால தண்ணியில சண்டை போட்டுட்டு இருந்தானா போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அவனு வந்து அட்டாக் பண்ணிட்டே தான் இருப்பான். அவனை மொத்தமா காலி பண்ணுனா தரையில தான் இவன் கூட சண்டை போட்டாகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைம் அங்க அடி வாங்கின ஹோடி செம்ம காண்டாயை கத்திக்கிட்டு இருப்பான். அவனோட வாய் வேற எம்டியா இருக்கா, பார்க்கவே காமெடியா இருக்குது. இவனும் அர்லாங் மாதிரி தான், ஒரு பல்லு போச்சுன்னா மறுபடியும் அடுத்த பல்ல வர வச்சிருவான். சோ அப்படி நல்லா ஷார்ப்பா பலன்னு வர வச்சுட்டு, இப்ப என்ன விழுந்துட்டு இருக்க கப்பல்ல என் கூட நீ சண்டை போகணும், அவ்வளவுதானே. அந்த கப்பல்ல ஏர் இருக்கிறதுனால தானே நீ அந்த ஆசைப்படுற, இந்த இப்பவே எல்லாத்தையும் புடுங்கி விட்டுறேன்னு அவன் முதுகுல ஷார்ப்பா வச்சிருந்தானே ஆயுதம், அதை வச்சு அந்த கப்பலையே அப்படியே வெட்டிட்டு போவான். ஆல்ரெடி ஃபுகுபோஷி நினைச்சான் இந்த எரும மாட்டு பைய இந்த வேலையை தான் பண்ணுவான்னு, அதை அப்படியே பண்றான். இப்படி அவன் ஓட்டையை போட்டு விட்டோன்னே கப்பல்ல இருந்த காத்து எல்லாமே அப்படியே வெளியில பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிடும். லூஃபிக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல.
தெரியல. ஏர் இருந்தாவாச்சும் அந்த கப்பல் கொஞ்சம் பொறுமையா விழும். சுத்தமா ஏர் இல்லைன்னா என்ன ஆகும், வேகமா இறங்க ஆரம்பிச்சிருமே. இதுல இந்த ஹோடி வேற எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி திருப்பி வந்துடுறான். ஒன்னும் அந்த பில்டப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நாங்க தான் ஃபிஷ்மேன்ஸ், என்னைக்குமே நாங்க தான் பெஸ்ட்னு. மறுபடியும் 2 பேருக்கு சண்டை. லூஃபி அவன் ஸ்னேக் ஷாட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண பார்ப்பான். ஆனா அந்த கிறுக்கு பையன் கையை டேமேஜ் பண்ணி விட்டுருவான். ஒரே அட்டாக் 2 டைம் யூஸ் பண்ணா 2வது டைம் அவன் உசாரா இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் லூஃபியோட பபுல உடைச்சு விட்டாதான் அவனை காலி பண்ண முடியும்னு வாட்டர் டிராப்ஸை யூஸ் பண்ணி கண்டமே நீங்க அட்டாக் பண்ணுவான். நம்மளால சிக்க கூடாதுன்னு கஷ்டப்பட்டு அப்படியா இப்படியான்னு நீந்தி நீந்தி எஸ்கேப் ஆகிட்டே இருப்பான். ஆனா எவ்வளவு நேரத்துக்கு இதே மாதிரி சமாளிக்க முடியும்? அந்த டைம் நம்ம ஃபுக்கபோஷி நேரா ஷிரகோஷி கிட்ட போயிட்டு, நீ ஸ்டார் ஹேட் பைரட்டை பத்திரமா பாத்துக்க, நான் ஹோடி கூட போய் டைரக்டா சண்டை போட போறேன். ஏன்னா இதை விட்டா வேற வழி இல்ல. என்ன ஆனாலும் சரி என் மேல நீ நம்பிக்கை வைக்கணும். அந்த நோவா கப்பல் கூடவே இரு, வேற என்ன ஆனாலும் அதை விட்டு நகுந்துராத நீர்வான். அண்ணன் சொன்னா மீற முடியுமா? அவளும் ஓகே நீர்வான். இங்க ஹோடி லூஃபிய வேற பயங்கரமா பீதியாகிட்டு இருப்பான். நான் இந்த டைம் கண்ணை மூடிட்டு கூட உன்னை நான் பொழந்து கட்டிடுவேன். என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, இந்த வச்சுக்கன்னு ஓங்கி அடிக்க போவான். ஆனா அதுக்குள்ள நம்ம லூஃபியை யாரோ அடிச்சு அந்த பக்கமா தள்ளி விட்டுருவாங்க. அவன் சொல்லிட்டே போய் நேரா ஷிரகோஷி கிட்ட போயிருவான். யார் இந்த வேலையை பார்த்தான்னு பார்த்தா ஃபுக்கபோஷி லூஃபியை காப்பாத்துறதுக்காக அடிச்சு தள்ளி விட்டுருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட போய் பேசிதான் பார்ப்பான். அறிவு இருக்காடா உனக்கு? ஐலாண்ட்ல ஏகப்பட்டவர் இருக்காங்க. லூசு மாதிரி லூசுத்தனமா இப்படி கப்பலெல்லாம் தள்ளி விட்டு விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா எல்லாருமே செத்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் எங்க தான் நீ வாழ போற, என்னதான் பண்ண போற, தனி மரமா இருக்க போறியான்னு கேள்வி மேல கேள்வியா கேட்பான். ஏய், நீ யூகு கிங்டம் பிரின்சஸ் தானே? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காமா? ஆனா எனக்கு தெரிஞ்சு நெப்டியூனோட 3 பசங்களுமே முட்டா பாருங்க. இதுல வேற ஹியூமன்ஸ் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதனால தாண்டா இப்ப மொத்த பேருமே சாக போறீங்க. 3 பிரின்ஸுங்க இருந்துமே உங்க சொந்த கண்ட்ரியை காப்பாத்த முடியல. நீங்க எல்லாம் இருக்கிறதுக்கு உப்பு தண்ணியை குடிச்சிட்டு மூச்சு முட்டி இங்கே செத்துருங்கடான்ட்டு அவன் பாட்டுக்கு போவானா. ஃபுக்கபோஷிக்கு கொலை காண்டாயிரும். பின்ன டம்மியா ஒரு ஃபேக்கான பவரை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசிட்டான். என்னதான் அவனை எதிர்த்து சண்டை போட முடியாட்டியும் கடைசி வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, உன்னை நான் தோக்கடிப்பேன்டான்னு தண்ணி அப்படியே இழுத்து அவனை அடிப்பானா. அது ஏதோ பைப்புல தண்ணி பிச்சுக்கிட்டு வர மாதிரி போய் அவனை அட்டாக் பண்ணும். எவ்வளவு சொன்னாலும் நீ திருந்த மாட்டியான்னு அவன் ஒரு சைடு அட்டாக் பண்ண வருவான். அப்படி மாத்தி மாத்தி கத்திக்கிட்டு ஹோடி ரிட்டர்ன் வந்து வேகமா அட்டாக் பண்ணல நம்ம ஃபுக்கபோஷிக்கு சரியான வெட்டு. அப்படியே ரத்தம் தெரிக்கும். அதை பார்த்துட்டு ஷிரகோஷி அண்ணான்னு கதறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.